அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். இந்த பகுதியில் நம்ம ஈஸ்னோஃபிலை பற்றி பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஈஸ்னோஃபிலியா பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன? ஈஸ்னோஃபிலுங்கிறது பார்த்து நோய் எதிர்ப்பு சக்தியில் நமக்கு வெள்ளை அணுக்கள் தான் ரொம்ப முக்கியமானது. அதில் வரக்கூடிய முக்கியமான பொருட்களில் இந்த நியூட்ரோஃபில், பேசோஃபில், லிம்போசைட்டு, மோனோசைட்டு, யூஸ்னோஃபில் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான அங்கம். இதில் மிக முக்கியமாக இந்த ஈஸ்னோஃபில்ங்கிறது எலும்பு மஜ்ஜையால் உற்பத்தி பண்ணப்படுது. இதோட வேலை என்ன? உடம்புக்குள்ளே வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்த்து போராடுறது தான் இந்த ஈஸ்னோஃபிலோட வேலை. இப்போ ஈஸ்னோஃபிலோட வேலை அதிகரிக்கும் போது, அதாவது அதோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த மூச்சு குழாய் இருக்குல்ல, அது சுருங்கி போயிடுது. அதனால் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த ஒரு கண்டிஷன் தான் ஈஸ்னோஃபிலியா. ஈஸ்னோஃபிலியா எதனால் வருது? அதுக்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா ஆஸ்துமா, அலர்ஜினா பொல்யூஷன்லேருந்து வரக்கூடிய ஒரு அலர்ஜி, ஃபுட்டில் வரக்கூடிய ஒரு அலர்ஜி. இந்த என்ன அலர்ஜி வருதுன்னா, மகரந்த தூள் இருக்குல்ல, போலன் கிரெயின்ஸ்னு வாங்கும், அதுலேருந்து வரக்கூடிய அலர்ஜி இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக சிவியராக அஃபெக்ட் ஆகும். லங்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும், மிக முக்கியமாக நிமோனியாவுக்கு வரைக்கும் இது கொண்டு போகக்கூடிய அபாயம் உண்டு இந்த ஈஸ்னோஃபிலியாவில். வயிற்றையும் பாதிக்குது, பெருங்குடலையும் பாதிக்குது, சிறுகுடலையும் பாதிக்குது. இந்த மாதிரி செரிமான கோளாறையும் இது கண்டிப்பாக பாதிக்குது. அப்போ இந்த பிரச்சனை வரவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க, ரொம்ப சிரமமாக இருக்கும். அவங்க மேல் மூச்சு வாங்கும், மாடிப்படி ஏறி இறங்கினா அவங்களால முடியாது, அடிக்கடி தும்மல் வரும், இருமல் வரும், ரொம்ப ஈஸியாக ஃபீவர் வந்துடும். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும். என்ன மாதிரி உணவுகள்னால், டெய்லி ஒரு கேரட்டு, ஒரு நெல்லிக்காய், ஒரு அருகம்புல் சாறை நம்ம தொடர்ந்து சாப்பிடுவோம். தொடர்ந்து சாப்பிட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனால் என்ன ஆகுது, அந்த ஈஸ்னோஃபில் அளவு சமநிலைக்கு வரும். அதனால் ஈஸ்னோஃபிலியா ரொம்ப ஈஸியாக வெளியேறலாம். சாதாரணமாக இந்த ஈஸ்னோஃபிலோட அளவு 30லேருந்து 350 எண்ணிக்கை வரைக்கும் அந்த செல்கள் இருக்கலாம். அதுக்கு மேலே போகும்போது தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. இதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் பல உண்டு. அதில் கர்ப்பப்பை புற்றுநோயும் உண்டு. அதற்கு அடுத்ததாக நச்சு பொருட்கள் பிளட்டில் கலக்கிறதும் இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம். பொல்யூஷன் ஒரு காரணம். வேறு என்னென்னா, மருந்துகளோட சைடு எஃபெக்டும் இந்த பிரச்சனையை அதிகரிக்கக்கூடியது. அப்போ என்னெல்லாம் நம்ம பண்ணணும்னா, நம்ம இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது, அதே போல் இந்த புகைப்பழக்கம், குடிப்பழக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தவிர்த்தாகணும். அதே மாதிரி செயற்கை நிறம் அந்த உணவில் போட்டு நம்ம அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் இருக்கவே கூடாது. அதே மாதிரி வாசனைக்காக செயற்கை விஷயங்களை சேர்க்கறது உணவில், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்னோஃபிலியா வரக்கூடியதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால் இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த லங்ஸ் எந்த உணவெல்லாம் நல்லபடியாக வச்சுக்கோன்னு பார்த்தோன்னா, கீரையில் முசுக்க கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. தூதுவளை, ஆடாத்தொடை இதெல்லாம் நம்ம ரெகுலராக நம்ம எடுத்துக்கணும். அதே போல் மஞ்சள் எடுத்துக்கலாம். காரத்தில் காரம் இருக்கக்கூடிய இஞ்சி, சுக்கு, மிளகு காரத்தன்மை இந்த நுரையீரலை பலப்படுத்தும். சுக்கு, மிளகு, திப்புளின்னு ஒரு திரிகடுகுன்னு நீங்கள் பவுடராகவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஹாட் வாட்டரில் கலந்து நம்ம குடிக்கலாம். இது எல்லாமே லங்ஸை பலப்படுத்தும். எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அந்த பேக்டு ஐட்டம்ஸு, ப்ரிசர்வ்டு ஐட்டம்ஸு, ஜங்க் ஃபுட்டு, பேக்கரி ஐட்டம்ஸு, மைதா ப்ராடக்ட்ஸு, அதிகப்படியான பால் சார்ந்த பொருட்கள், தயிர் எடுக்கக்கூடாது. தயிருக்கு பதிலாக மோராக எடுத்துக்கலாம், நெய் எடுத்துக்கலாம். ஆனால் வெண்ணெயோ இல்லை பேக்கெட் பாலோ அதெல்லாம் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று ஒயிட் சுகர், வெள்ளை உப்பு இதெல்லாம் எடுக்க வேணாம். வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். வெள்ளை உப்புக்கு பதிலாக நம்ம இந்து உப்பு நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சேஃபான விஷயங்கள். லங்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகாசனங்கள் பண்ணலாம். மிக முக்கியமாக கபாலபத்தி, நாடி சுத்தி பிராணாயாமம் இந்த மாதிரியான மூச்சு பயிற்சிகள் பண்ணிங்கன்னா இன்னும் லங்ஸ் நல்லா பலமாக இருக்கும். இதெல்லாம் தகுந்த யோகா ஆசிரியர்கிட்ட நம்ம போய் அதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பண்ணணும். என்னதான் புக் எடுத்து படித்தாலும், சில விஷயங்களை மற்றவங்க கேட்டு சொல்லி கொடுத்து பண்ணாலும், ஏன்னா அது நுட்பமான விஷயம். அதை ஒரு யோகா ஆசிரியர் மேற்பார்வையில் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு நம்ம பண்ணாதான்
அது சிறப்பாக நம்ம பண்ண முடியும். வேறு என்னென்னா முத்திரைகள் பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கணேச முத்திரை, சுவாசகோச முத்திரை, சூனிய முத்திரை, இது எல்லாமே நல்ல எஃபெக்டிவ் கொடுக்கும். இதில் சூனிய முத்திரை பார்த்தோன்னா எப்படி பண்ணணும்னா, நம்ம நடுவிரல் இருக்குல்ல, நடுவிரல் இந்த மாதிரி கட்டை விரலோட அடிப்பகுதியை தொடணும். அப்புறம் கட்டை விரல் லேசாக மடக்கிக்கணும். இதுதான் சூனிய முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த சூனிய முத்திரையை எப்போல்லாம் நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் சாதாரணமாக மடி மேலே வச்சுக்கலாம். நீங்கள் காலை, மாலை, இரவு அப்படின்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் எப்போ ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த முத்திரையை பண்ணலாம். ஆனால் முத்திரை வச்சா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சுட்டு நமக்கு பலனிலையே எதிர்பார்க்கக்கூடாது. இது ஒரு 20 நிமிஷமாவது வைக்கணும். இதே போல் ஒரு 48 நாள் இந்த சூனிய முத்திரையை நம்ம பண்ணணும். ஏன்னா ஒரு வாரம் பண்ணிவிட்டு இல்லை 10 நாள் பண்ணிவிட்டு எனக்கு சரியாக ரிசல்ட் இல்லை நம்ம சொல்லக்கூடாது. முத்திரையும் பண்ணணும், உணவு கட்டுப்பாடும் தேவை, சித்தா சார்ந்த மருந்துகளும் நம்ம எடுத்துக்கணும். அதெல்லாம் சித்த மருத்துவங்கள் ஆலோசனை பேரில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பண்ணும்போது தான் இந்த ஈஸ்னோஃபிலியாங்கிற பிரச்சனை ரொம்ப எளிதாக வர முடியும். நன்றி, வணக்கம்.